அன்பிற்கும் நற்கிரிகளுக்கும் நான் ஏவப்படும்படி நான் ஒருவரை ஒருவர் கவனித்து. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அன்பிற்கும் அன்புலையும் நற்கிரிகளையும் பெருகிக்கிட்டே இருக்க வேண்டியது கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம், ஒரு பாட்டு போடுறோம், ஊழியம் செய்கிறோம், இதெல்லாம் தாண்டி வேற ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் ஆகணும், வேற ஒருத்தர் அவருக்குள்ள ஒரு அகத்துண்டுதல் ஏற்பட வேண்டும், வேற ஒருத்தர் இயேசுவை நம்ப வேண்டும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு கூட்டத்துக்கு போறேன்னா மீண்டும் நான் தேவனிடத்தில் நெருங்கி வரக்கூடியதான ஒரு வழிகளை அந்த கூட்டம் எனக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். ஒரு மிஷனரி கூட்டத்துக்கு போறேன்னா மீண்டும் நான் நற்கிரிகளை செய்வதற்கு அது எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேண்டும். ஒரு யூத் மீட்டிங் போறேன்னா அது எனக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கு எனக்குள்ள ஒரு அகத்துண்டுதல் ஏற்படுத்த வேண்டும். என்ன வேணாலும் செய்யலாங்க, ஆனால் அது அதனுடைய ரிசல்ட் என்ன, அது எனக்கு என்ன சொல்லி தருது, அது மூலமா எனக்கு என்ன பெனிஃபிட். இந்த வருஷம் துவங்கின மாதிரி இருந்துச்சு, 3ஆவது மாசம் முடிகிற டைம் ஆச்சு. ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்குது. நமக்கு நிறைய வசனங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் வாழ்க்கை தெரிய வேண்டும். நாமினாலும் அல்ல, நமக்கு நிறைய ஜபிக்க தெரியலாம். தேவனோடு உறவு என்ன என்பதை ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்துட வேண்டும். வசனம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தாராம். அவர் கிரியை செய்வதில் தன்னை எப்பொழுதும் அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அவருக்கு உணர்வு இருந்துச்சு. சபை அன்பிற்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி ஒரு காரியத்தை எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்.